ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான தகவல தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரூர் துயர சம்பவத்துல அத்தனை பேருமே விஜய கார்னர் செய்து கொண்டிருந்த சூழல்ல, ஆங்கில தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்த அஜித் வந்து, இந்த துயர சம்பவத்துக்கு தனிப்பட்ட நபர் மட்டும் பொறுப்பில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. நான் உட்பட அனைவருமே பொறுப்பு தான் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த பேட்டி ட்ரெண்ட் ஆன சூழல்ல விஜய விமர்சித்து விட்டார் அஜித் என்று பலரால் சொல்லப்பட்டது. இந்த நிலையில விஜய்க்கு எதிரானவன் நான் கிடையாது என அஜித் சொன்னது அதைவிட பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது ஆரம்பத்துல ஒரு சில விமர்சனம் வந்துட்டு இருந்தது. விஜய்க்கும், அஜித்துக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில போட்டியா இருந்தது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அ இந்த பக்கம் வந்துட்டாரு. அதாவது அரசியல் அப்படிங்கிற மாரி வந்துட்டாரு. அஜித் வந்து ரேஸ் அப்படிங்கிற மாரி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் திமுகவ முழுமையா விஜய் எதிர்க்கும்போது, ஒரு பக்கம் திமுக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஜித்துக்கு சப்போர்ட் பண்ற மாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. சமூக ஊடகங்கள்ல எப்படின்னா, ஒரு வேள அ அஜித் ரசிகர்கள வந்து எப்படியாவது விஜய் ரசிகர்களுக்கு எதிரா பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்ச்சியும் நடந்துட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த பேட்டி, இந்த விஷயம் எல்லாம் நடந்தது. அந்த பேட்டியே சர்ச்சையான நிலையில, இப்ப அந்த பேட்டிக்கு இன்னொரு பேட்டி குடுத்திருக்காரு. நான் விஜய சொல்லல அப்படிங்கிற மாரி. அதாவது கரூருக்கு விஜய் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த உயிரிழப்புக்கு விஜய் தான் முழு பொறுப்பும் என்றும் கிட்டத்தட்ட அனைவருமே சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவருக்கு போட்டியாளராக கருதப்படும் அஜித்தோ, விஜய் மட்டும் காரணம் இல்லை, அனைவருமே காரணம் தான் என சொல்லியிருந்தார். அவரது இந்த பேட்டி பலரால் பலவிதமாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து விளக்கமே குடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தான் கொடுத்த பேட்டி எங்கெங்கோ, எப்படி எப்படியோ பயன்படுத்தப்படுவதை அஜித் நேற்று ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த விளக்கத்தில், இளைஞர்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு செல்வதற்கு பதிலாக, ஒரு சிலரால் அவர்களுடைய அஜெண்டாவுக்கு ஏற்ப எனது பேட்டியை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு எதை எடுத்தாலும் பரபரப்பு ஆக்கத்தான் முயல்வார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் எனக்கு பிடித்த பாதையில் நேர்மறையான எண்ணங்களுடன் செல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்தில் சினிமா, விளையாட்டு, அரசியல் என தனித்தனி பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள். இன்றோ அரசியல் பத்திரிகையாளர்களை விடவும் ஒரு சில சினிமா பத்திரிகையாளர்களே மிகவும் அரசியல் மயமாக்கி விட்டார்கள். என்னுடைய நல்ல எண்ணங்கள் சில ஊடகங்களால் சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை. மாறாக அவர்கள் இதை அஜித்துக்கும், விஜய்க்கும் இடையேயான மோதல், அவர்கள் ரசிகர்களுக்கிடையேயான போர் என்பது போல் மாற்றிவிட்டார்கள். நான் எப்போதும் விஜய்க்கு எதிரானவன் இல்லை. அவருக்கு நல்லதே நினைத்திருக்கிறேன். நாம் இதை ஒரு நச்சு கலந்த சம்பவமாக மாற்றிவிட்டோம். என்னுடைய அந்த ஆங்கில ஊடக பேட்டி இன்னும் 10, 20 வருடங்களில் பெரிய பேசுபொருளாக இருக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களையும், உங்கள் குடும்பத்தையும் முதலில் பாருங்கள். பார்ப்பதற்கு தகுதியானது என நினைத்தால் என்னுடைய படங்களை பாருங்கள். படத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்று மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய மாட்டேன். ஓட்டும் கேட்டு வரமாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அஜித்தின் இந்த விளக்கம் இவ்விவகாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏகேவின் இந்த ஸ்டாண்டை பார்த்த விஜய் ரசிகர்கள், ஏகே பின்னி எடுத்து விட்டார். அவரது பேட்டியை வைத்து அரசியல் நினைத்தவர்களை எல்லாம் வாய்மூட வைத்து விட்டார். அஜித், விஜய் நட்பு இப்படி பொதுவெளியில் தெரிந்திருப்பது தான் மூலம் இனி யாராலும் எங்களுக்குள் மூட்டிவிட முடியாது அப்படிங்கிற மாரி ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. அது மட்டுமின்றி, இனி அஜித்துக்கு ஒன்று என்றால் தளபதி ரசிகர்கள் துணை நிற்போம். எங்களுக்கு ஒன்று என்றால் ஏகே ரசிகர்கள் நிற்பார்கள் என்பதை அரசியல் செய்ய நினைப்பவர்கள் பார்த்து மிரண்டு போயிருப்பார்கள் என்று அதிரடியாகவும் பதிவிட்டு வருகின்றனர். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.